Dear viewers, welcome to Play and Play. ஓகே, நம்ம இன்றைக்கி சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண்பாண்டங்களை செய்யக்கூடிய ஆரம்ப காலத்தினுடைய நிலையையும், அது படிப்படியாக களிமண்ணை என்னென்ன பொருள்களையெல்லாம் செய்தாங்கங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி விளக்கமாக சொல்ல போகிறோம். அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ண கமெண்ட்டில் சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது ஆரம்ப காலத்தில் 2500 வருடங்கள் முன்னாடி எப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மண்பாண்டம்னா, இப்படி கையால் மொத்தமாக எடுத்து களிமண்ணை எடுத்து நல்லா பிசைஞ்சு அதை அப்படி தொட்டி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தொட்டி மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது தொட்டி செஞ்சு அந்த தொட்டிகளை சின்ன சின்ன தொட்டிகளை செஞ்சு அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி வைக்கிறது இப்படிலாம் செஞ்சு பார்த்தாங்க. அப்புறம் தான் சுட ஆரம்பித்தாங்க. அதை சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை சுட்டதுக்கப்புறம் தான் தண்ணி அதில் நின்றுச்சு. அதுக்கப்புறம் அதை பன்மடங்காக சுட ஆரம்பித்து பல வகையாலையும் அதை திருப்பி வச்சு சுடுறது, டபுள் டைம் சுடுறது, இதெல்லாம் பண்ணி அதை கற்றுக்கிட்டாங்க. அந்த ஃபயரிங் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமா இந்த மாதிரி மண்பாண்டம் செய்கிறதுக்கு ரொம்ப கால நேரம் எடுத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா ஒன்று செஞ்சு தர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டால் சிரமங்கிறதுனால அப்போ இந்த மாதிரி அதிர்ச்சியாக இந்த வண்டி சக்கரம் கீழே கடந்த வண்டி சக்கரத்து மேலே இந்த களிமண் வச்சுருந்துருக்காங்க. சுற்றி விட போகும்போது எதிர்ச்சியாக அதில் கைப்பட்டோ இதுப்பட்டோ ஒரு உருவம் கொண்டு வரணும் ஒருத்தருக்கு தோணியிருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு எதிர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இவங்களை அந்த உருவத்தை ஒருத்தர் சக்கரத்தை சுற்றுறது, ஒருத்தர் களிமண்ணை மேலே வச்சு உயர்த்தி அதில் ஷேப்பை கொண்டு வர்றது. இந்த மாதிரி பாரம்பரியமாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே செஞ்சு கற்றுக்கிட்டு அதை சுடுறது ப்ராப்பராக கற்றுக்கிட்டாங்க. மெலிசாவும் திக்னஸை குறைக்கவும் ஆரம்பித்து நல்ல ஒரு ஃபைன் ஃபினிஷிங்காக பானையாகட்டும் மடக்காகட்டும் அப்புறம் அந்த அகல் தன்மையுள்ள விளக்குகளாகட்டும் இல்லை அந்த ஈமக்கிரியைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய தாழி மாதிரியான பாத்திரங்கள், பெரிய பெரிய பாத்திரம் சின்னதெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. சக்கரத்தில் வச்சு செய்ய போகிறோம். இது இந்த காலகட்டம் இப்போ ஒரு 1930-40 காலகட்டங்கள் வரைக்குமே இவங்க கையில் சுற்றி பண்ணாங்க. இன்னமும் சில குக்கிராமங்களில் கையில் சுற்றி பண்ணுற அந்த குயவு தொழில் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, மண்பாண்டம் செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க. செங்கல் சூளை போடுறவங்களும் இது செய்கிறாங்க. இப்போ இது இப்போ நம்ம பார்த்தது படிப்படியாக வர்றோம். முற்காலத்திலிருந்து சங்க காலம்னு சொல்லக்கூடிய காலத்திலிருந்து வர்றோம். இப்போ பார்த்தோம்னா அது இது இந்த மாதிரி அடிப்படை அத்தியாவசியமான தேவை. சமைச்சதை பாதுகாக்கிறது, நீரை குடிக்கக்கூடிய நீரையும் சேமித்து வைக்கிறது. இதுக்கு அடுத்த நிலைக்கு இப்போ அடுத்தது வருவோம். இப்படியே சூளையில் வச்சு சுட்டு அந்த சட்டியோ களையமோ பயன்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. களிமண்ணை மட்டும், அதாவது ஆற்று ஓரங்களில் இருந்த களிமண், குளத்துக்கு அடியிலிருந்து எடுக்கப்பட்ட களிமண்ணை நல்லா பிசைஞ்சு மிதித்து அதிலிருந்து எடுத்து சின்ன சின்ன நிறைய சங்கு வரும். சங்கு போன்ற உயிரினங்கள் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதை நல்லா பிசைஞ்சு அதை நைஸாக அந்த களிமண்ணை பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் செஞ்சு கற்றுக்கிட்டாங்க. அதெல்லாம் 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ அதாவது ஒரு 8ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டங்களில் வெறும் களிமண் மட்டும் இல்லாமல் அதனோட சில பொருள்களையும் சேர்த்தாங்க. அது என்னென்னா, ஆற்று மணலை நல்லா ஜல்லிச்சு பொடி மணலாக, ரொம்ப நைஸான மணலாக இது கூட சேர்த்துக்கிட்டாங்க.
அப்புறம் நல்லா கறியை தட்டி அதை பவுடராக்கி அந்த சாம்பலையும் அது கூட சேர்த்தாங்க. அப்போ அதனால தான் சில பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். சுட்ட பிற்பாடு டபுள் டைம் சுட்ட பிற்பாடு நல்லா பிளாக்கிஷாக கிடைக்கும். சிலது கொஞ்சம் க்ரே அந்த மாதிரிலாம் கலர் வித்தியாசம் வர்றதுக்கு காரணம் இப்போ இந்த 1500 வருடம் பழமையான இந்த மண் கலயங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி கலர் வித்தியாசம் இருக்குது. இப்போ அப்போ இருந்தே நம்ம தமிழர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஆற்றுப்பொடி மணலையும் சாம்பல்லையும் கலந்து நல்ல பிசைஞ்சு செஞ்சாங்க. இதனால் என்ன பலன் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, நல்லா சுட்டு எடுக்கிறதுக்கு பதமாக வரும். அதுபோக நம்ம அந்த கலயமோ பானையோ மண்பாண்டம் செய்யும்போது சுழல் சக்கரத்தில் வச்சு நம்ம செய்யும்போது நமக்கு நல்ல வித்ஸ்டாண்டாக நிற்கும். அதாவது அந்த வால் திக்னஸ் எவ்வளோ குறைச்சாலும், அந்த திக்னஸை குறைக்கிறோம் இல்லைங்களா, எவ்வளவு குறைச்சிருந்தாலும் அது மடங்கி விழாமல் நல்ல ஒரு உறுதித்தன்மை கிடச்சிச்சு. ஈரமாக இருக்கும் பொழுதே அந்த உறுதித்தன்மை இருந்ததுனால தான் அவன் கொண்டு போய் ஒரு 10 நாள் வெயிலில் அடுக்கி காய வச்சிடுறாங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஓப்பன் சூளைகள் தான் இருந்துச்சு அந்த காலத்தில். ஓப்பன் சூளைன்னா என்ன, சுற்றி வால் மாதிரி கட்டிட்டு நடுவில் கலயங்களை அடுக்கி அது மேலே இலதலைகளை மற்றும் நிறைய இந்த மாதிரி எரி பொருட்கள், சருகு, சாணம் இதெல்லாம் வச்சு எரித்து அதை அப்படியே ஓப்பன் ஃபயர் பண்ணி அதை திருப்பி வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் இந்த சூளை போடுற மெத்தடு அப்படிங்கிறது அதுவும் ஒரு 1000 வருடங்கள் முன்னாடியே வந்துருச்சு. 1200 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த செங்கல் சூளைகள் அமைத்து இந்த சூளைகளுக்குள்ளே அடுக்கி மண் பாத்திரங்கள் மட்டும் இல்லை, சித்து செங்கல்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன செங்கல்களையும் இந்த மாதிரி சூளைகளில் இட்டு அதை காற்று போகக்கூடிய வழி அமைத்து அந்த சூடான அந்த புகையோடு வரக்கூடிய அந்த புகைகள் வெளியேற புகை உள்ளேயே அடங்குச்சுன்னா தீ எரியாது. புகை வெளியில் நல்லா எக்ஸாஸ்ட் ஆகி போகிற மாதிரியும் ப்யூர் ஏர் உள்ளே போகிற மாதிரியும் அந்த மாதிரி நல்ல ஒரு கட்டமைப்புலாம் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கு. இப்போ அது என்ன, அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான கலயத்துக்கு வர்ற மடக்குன்னு சொல்கிற மூடி இதெல்லாமே செஞ்சு மண்பாண்டங்களை வைக்கக்கூடிய பொருள்கள் அப்போ இன்னும் கொஞ்சம் கெடாமல் இருந்தது. ஒரு 3-4 நாள் இருந்தாலும் லீக்கேஜ் இல்லாமல் கெடாமல் நல்லா இருந்தது. எப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக மணலும் இதெல்லாம் சேர்க்கும்போது. இப்போது சங்ககாலம் என்பது தோராயமாக கிமு 300 என்றால் இப்பொழுதிருந்து 2300 வருடங்களுக்கு முன்பு இருந்து அப்படின்னு வச்சுக்கலாமே. அதன் முன்பு இருந்து இந்த மண்பாண்டங்கள் செய்து வந்தாங்க. எங்கிருந்து வட இந்தியாவிலும் உலகெங்கும் சைனாவிலும் மிக பிரபலமாக இருந்த ஒரு கலை என்றால் அது மண்பாண்ட கலை. இப்பொழுது அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிறமாக இருக்குது. சைனாவில் ஒரு மாதிரியான மண்பாண்ட கலர் இருக்கும், ஒரு ஆஷ் கலரில் இருக்கும். அப்போ பாரசீகம் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பா நாடுகளில் ஒரு மாதிரியான கலர் கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். இந்தியாவில் சிகப்பு கலர், சில இடங்களில் ரெட் கலரில் இருந்தது. காரணம் என்னென்னா, செம்மண் அதிகமாக இருந்த இடங்களில் இது போன்ற சிகப்பு நிறமும் களிமண்ணோட கலந்து வரப்பும்போது இந்த மாதிரி ரெட்டிஷாக இருந்திருக்கு. இதை சுடும் பொழுது இன்னும் அதனுடைய தன்மை நல்ல ஒரு மெருகேறின மாதிரி இருக்கக்கூடிய தன்மையாக இருந்தது. இதில் சில இப்போ சங்க காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது கிமு 300 2300-400 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த காலங்கள் சங்க காலங்கள்னு சொல்கிறோம் இல்லையா. சங்க காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா எழுத்து வடிவங்கள் எல்லாமே இங்கிருந்து, அதாவது இந்த தனுஷ்கோட்டியிலிருந்து அந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா ஐரோப்பியா வரைக்கும்
பிராமி மொழி தான் முதன்மையாக இருந்திருக்கு. அங்கே முழுவதுமே கிட்டத்தட்ட 5000-6000 கிலோமீட்டர் பரப்பளவுக்கும் பிராமி மொழியும் அவங்க வந்து எழுதுனது பிராமி மொழியில் எழுதியிருக்காங்க. அதுதான் இங்கேயும் அது எப்படி எழுத்துக்களுடைய வடிவங்கள் சின்ன சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா, இப்போ இந்த பக்கம் தனுஷ்கோடி தென்னிந்தியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தென்னிந்தியாவை இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இங்கே இருந்த தமிழ் மொழி தமிழில் இருக்கக்கூடிய எழுத்து வடிவங்கள் இருக்கும். அதாவது வடக்கு நோக்கி போக போக அதனுடைய மொழியினுடைய மாற்றங்களும் சிறிய சிறிய மாற்றங்கள் தான் இருந்தது. எழுத்துக்களில் வடிவங்களில் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இருக்கலை. அப்போ பிராமி அப்படிங்கிற எழுத்து சங்க காலத்தினுடைய தமிழிங்கிற எழுத்தும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேமாக இருந்திருக்கு. இப்போ மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து எடுத்து பார்க்க போகும்போது எழுத்துக்கள் ஆல்மோஸ்ட் இந்த 3 கீற்றுக்களுடைய இந்த அம்பு, அதாவது ஒரு சூலாயுதம் போன்ற எழுத்து, இதெல்லாம் வந்து அவங்களும் நம்மளும் சேமாக இருந்திருக்கு. அப்புறம் ஒய்யை தலைகீழாக போட்ட மாதிரியான எழுத்துக்கள், இவைகளெல்லாம் அவங்களுக்கும் நமக்கும் பொருத்தமாக இருந்திருக்கு. அப்போ இவங்க வந்து தமிழி அப்படின்னு இவங்க சொல்கிறது வந்து எங்கும் எல்லா இடங்களிலும் இருந்திருக்கு. அதாவது ஐரோப்பா ஐரோப்பாவிலேருந்து நம்ம இந்தியா வரைக்கும் இருந்திருக்கு. சைன மொழி வேறு, அவங்களுடைய அதனுடைய எழுத்துக்களுடைய தன்மையை, அவங்களுடைய உச்சரிப்பும் வேறு. ஸோ இப்போ நம்ம இதில் எதுக்காக இவங்க இப்படி கீறி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அந்த ஒரு பழங்காலங்களில் எடுத்துக்கிட்டோம்னா இது மாதிரியான சடங்குகள் வந்து நிறைய முக்கியத்துவம் இருந்துச்சு. சமூகத்தில் மிக பொறுப்பான ஒரு சூழலில் ஒரு தலைமையில் இருந்தவங்கள்லாம் சடங்குகள் நடத்தினாங்க. அதாவது திருமண வைபவங்களாகட்டும், மற்றபடி அந்தந்த பருவத்திற்கேற்ற சடங்குகளாகட்டும், காலநிலைக்கேற்ற பருவங்களுக்கேற்ற சடங்குகளாகட்டும், எல்லாத்தையும் அவங்க வந்து இந்த மண் கலயங்களை வச்சு தான் ஒரு ஊரில் நிறைய எடுத்துகிட்டு போய் ஒரு ஆற்றங்கரை ஓரமோ அங்கே இருக்கிற ஒரு அவங்க கோவில் அப்படின்னு சொல்லி வழிபடக்கூடிய வழிபாட்டு தலங்கள்லையும் அல்லது ஈமக்கிரியை செய்யக்கூடிய இடங்கள்லையும் வச்சுருந்துருக்காங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிற இடங்களில் ஒரு நூற்றுக்கணக்கான பானைகளை வைத்து அதில் அவர்கள் சமைத்த உணவை வைத்து இறைவனுக்கு படையல் செய்து வழிபட்டு அதை உண்டு மீண்டும் அவர்களின் வேலையை செய்ய சென்று இது வழக்கத்தில் வைத்திருந்தனர். அப்பொழுது இந்த பானையின் அவர்களுக்கு அடையாளம் தெரிய வேண்டும் என்கின்ற ஒரு காரணமும் இந்த மாதிரியான கீற்றல்கள், அவர்களுடைய பெயரை எழுதி வைத்த கீற்றுகளுக்கு காரணமாக உள்ளது. ஓகே, இப்போ அதுக்கடுத்த என்ன மண் களிமண்ணால் செய்யப்பட்ட அடுத்தது என்ன உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க, அதுக்கடுத்தது என்னங்கிறத அடுத்தது பார்ப்போம். வாழும் தகமைப்பு சார்ந்த கட்டுமானங்களை ஆற்றங்கரை ஓரம்தான் பண்டைய மூதாதையர்கள் அமைத்து இருந்தாங்க. ஆற்று நீரை அவங்க கால்வாய்கள் கொண்டு வந்து அதனுடைய ஆற்றின் போக்கு தெரிந்து அது வரக்கூடிய வேகம் பருவ காலத்திற்கு ஏற்ப அதனை தடுத்து அதை கொண்டு வந்து அவர்கள் இது போன்ற செங்கல் செய்த தொட்டிகள் அமைத்து அதில் சேமிப்பு செய்து அதை வடிகட்டவும் செய்து அதனுடைய எஞ்சிய நீரை கால்வாய்கள் வழியாக மீண்டும் பல உபயோகங்களுக்கு
அதை பயன்படுத்தி திருப்பி விவசாயம் செய்வதற்காகட்டும், மற்றும் சில சாயங்களை நூற்று அதை பாவு செய்வதற்காகட்டும், மேலும் பல வகையான தொழில்களுக்கு மண் சார்ந்த களிமண் சார்ந்த தொழிலுக்கும் அவங்க இந்த மாதிரி தொட்டிகள் கட்டி தொட்டியில் தான் நீர்கள் தேக்கி வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. இது இப்போ வரைக்கும், அதாவது இந்த களிமண் செய்யக்கூடிய தொட்டி ஒரு 100 வருடங்களுக்கு முந்தி வரை இருந்தது. அதன் பிறகு 1940களில் சிமெண்ட்டு அறிமுகம் ஆன பிற்பாடு இப்போ நம்ம இந்தியாவில் அதுக்கப்புறம் சிமெண்ட் வைத்து இப்போ கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவரை நம்முடைய பாரம்பரியமான இந்த களிமண் தொட்டிகள் தான் அனைத்து உலகெங்கும் இருந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. ஓகே, இது வரைக்கும் நம்ம எப்படி இந்த களிமண் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, அது எந்தெந்த வகைக்கெல்லாம் பயன்பட்டது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இனி அடுத்ததை பார்ப்போம். சங்க காலம் முதற்கொண்டே இந்த மாதிரியான செங்கல் சூளைகளை அமைப்பது அத்தியாவசியமாக அவங்களுக்கு மாறி அத்தியாவசியமாக ஒன்றாவே இருந்திருக்கு. எப்போ செங்கல் அதனுடைய வடிவத்தை வைத்து கட்டுமானம் ஆரம்பித்ததோ, சங்க காலத்தில் காலங்கள் இருக்கும் முன்னாடி, அதுக்கு முன்னாடி 100, 200, 300 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இந்த செங்கல் வடிவ செய்து அதில் கட்டுமானங்கள் செய்யக்கூடியது இருந்திருக்கும். அப்படிங்கப்போ அவங்க இந்த மாதிரி சூளைகள், இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த காற்று உட்புகுவதற்கு கீழே பார்த்திங்கன்னா ஸ்லாட்ஸ் இருக்குது. பாட்டமில், இந்த பிக்சரோட பாட்டமில் பார்த்திங்கன்னா ஸ்லாட்ஸ் இருக்குது, வெர்டிக்கல் ஸ்லாட்ஸு நல்ல பாட்டமில். இது எதுக்கு? ஏர் உள்ளே போகிறதுக்கு. அப்போ இது எப்படி அமைச்சிருப்பாங்க அப்படின்னா, வருஷம் பூரா காற்று வரக்கூடிய திசை நோக்கி இந்த இது இருக்கும். அதுக்கும் மேலே உள்ள ஒரு பெரிய ஓப்பன் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான இவர்களுடைய செய்த அந்த மண் பாண்ட பொருள்கள், மேலும் செங்கல் சுடுவதற்கு செங்கல், இவைகளெல்லாம் சென்று இந்த சேம்பர் என்று சொல்லக்கூடிய உள்பாகங்களில் அவைகளை ஒன்றுக்கு ஒன்று சிறிது கேப்பு, கொஞ்சம் ஒரு சிறிது தொலைவில், ஒரு அரை அடி, 1 அடி இந்த தொலைவில் வச்சு கீழே இந்த மாதிரி இந்த ஃபயர் பண்ண போகும்பொழுது அதன் வழியாக மேலே பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஹோல்ஸ் இருக்குது. அதன் வழியாக இந்த புகையானது வெளியில் போயிடும். அப்போது ஓவர் நைட்டு இந்த மாதிரி இதை சுட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் உண்டு செங்கல் சூளைகள். நீங்கள் ஊருக்கு வெளியில் புறங்களில் பார்த்திங்கன்னா இப்போவும் செங்கல் சூளைகள் இருக்குது. இப்போ இந்த செங்கல் சூளைகளில் இருக்கக்கூடியவங்க, வேலை செய்பவர்கள், அங்கேயே அவர்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஆதி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த செங்கல் சூளையினுடைய முக்கியத்துவம் இன்னும் குறையலை. இப்போ பார்த்தோன்னா, இப்போ தற்காலத்தில் கூட இந்த செங்கலில் ஒரு அழகான ஒரு வடிவமைப்பு பொருளாக பயன்படுத்துகிறாங்க முகப்புகளில். இப்போ இந்த செங்கல் சூளை அப்படிங்கிறனுடைய பயன்பாடு மிக மிக அதிகமாக இருந்த காலம் இப்போ இந்த 1900களெல்லாம் செங்கல்கள் மிகுந்த பயன்பாடுள்ளதாக இருந்தது. அதுக்கு முன் 1600, 1500 இந்த காலகட்டங்களில் 16ஆம் நூற்றாண்டு, 15ஆம் நூற்றாண்டு காலங்களில் கோவில் பணிகளுக்காக நிறைய செங்கல்கள் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதுபோக கோட்டைகள் கட்டுவதற்கு நிறைய செங்கல்கள் அந்த காலகட்ட 14ஆம் நூற்றாண்டு, 13ஆம் நூற்றாண்டு பிறகு நிறைய செங்கல் உபயோகம் கொடுத்துருக்கதாக தெரிய வருது. இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். வாங்க அடுத்தது என்ன, அடுத்த கட்டத்துக்கு அப்படியே பழைய காலத்துலேருந்து சிறிது சிறிதாக முன்னோக்கி வந்துக்கிட்டே இருக்கோம். அடுத்தது என்ன செஞ்சோங்கிறத பார்க்கலாம்.
நான் இந்த வீடியோவில் முன்னமே சொன்ன மாதிரி, எப்போது களிமண்ணை நன்றாக பிசைந்து அதனோடு இந்த மாதிரி பொடி, மணல், சாம்பல், மேலும் சில வகையான பொருள்களை சேர்த்து மண்பாண்டங்கள் செய்ய ஆரம்பித்தாங்களோ, அப்போது இருந்து தான் அவங்க ஃபயர் பண்ணி அவங்கனால இதை மாதிரி சுட்டு ஒரு உணவுப் பொருட்களை சுட்டு எடுத்து அதை பயன்படுத்த முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி என்ன ஆகிட்டு இருந்ததுன்னா, அவங்க அந்த பானையை வச்சு ஃபயர் பண்ணி சுட்டு உள்ள ஒரு உணவுப் பொருள் வச்சு சுட போகும்போது கிராக் வந்துக்கிட்டு இருந்தது. அந்த களையத்துலேயோ அல்லது நம்ம பேன் இப்போ சொல்கிறோம் இல்லையா, அகலமான மண் சட்டி, அதில் கிராக் வந்துக்கிட்டு இருந்தது. அந்த கிராக்கு அதுக்கப்புறமா இவங்க இந்த மாதிரியான மணல் சேர்த்து, சாம்பல் சேர்த்து, இதை 2 முறை நன்றாக சுட்டு, அந்த மாதிரி அந்த செங்கல் சூளை சொல்லக்கூடியதை சரியான வகையில் அந்த ஃபயரை மேனேஜ் பண்ண தெரிஞ்ச பிற்பாடு இதில் அந்த கிராக் வர்றது நின்று போச்சு. அதுக்கப்புறம் இன்றைய வரை மண்பாண்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஒரு திருப்பு முனை தான். களிமண் இது கிட்டத்தட்ட ஒரு 7000, 8000, 10,000 வருடங்கள் அப்படி தான் செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க, தெரியல. அதுக்கப்புறம் தான் அந்த சங்க காலத்தில் தான் அவங்க இதோட சில பொருட்களை ஆட் பண்ணி அதனுடைய தன்மையை ஒரு உறுதியாக மாற்ற ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போது இதில் எத்தனையோ வகைகள் இருக்குது. இதில் பார்த்தோம்னா மிகப்பெரிய பானைகள், இதுக்கு அரிசி, அந்த காலத்தில் நெல் அப்பப்போ தான் அரிசியை தட்டி அரிசி எடுப்பாங்க நெல்லிருந்து. அது நெல்லாகவே தான் இருக்கும் பானைக்குள்ளே. இப்போ கூட நம்ம கீழடி ஆராய்ச்சியில் எடுத்து போக நெல் இருந்திருக்கு. அந்த தானியம் சேமிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய ஜாடி, அது ஜாடின்னு சொல்லலாம். அது பெரிய பானையில் இப்போ கூட அது இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு 1000 வருடங்கள் கூட அது இருந்திருக்கு. அப்படிங்க போகும்போது அந்த அளவுக்கு அந்த மண்ணின் ஒரு பக்குவத்தன்மை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நெல் மணிகளை சேமிச்சிக்கக்கூடிய பெரிய பெரிய பானைகள், அந்த தானியங்களுடைய தன்மை மாறாமல் பார்த்துக்கிறதுக்காக அதனை பல்வேறு வகையான வடிவங்களில் அவங்க சேமித்து வச்சுருந்துருக்காங்க. அதுபோக இந்த மாதிரியான செங்கல்லில் கட்டி தொட்டி மாதிரியோ அல்லது இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் இந்த மாதிரியான அமைப்புகளை கட்டி அதில் தானியங்களை சேமித்து வச்சுக்கக்கூடிய பழக்கம். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஃப்ரை பேன் சொல்லக்கூடிய களிமண் சட்டி, அதுவும் இருந்திருக்கு. அதுவும் அப்போ இருந்தே உபயோகத்தில் இருக்குது. சங்க காலத்திலிருந்து உபயோகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள். இது எல்லாம் இல்லாமல் இந்த மண்பாண்டங்கள் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விளையாடக்கூடிய பொம்மை, அதுவும் களிமண் சார்ந்த ஒரு பொருளாக மட்டுமே இருந்திருக்கு. அப்போ களிமண்ணின் பயன்பாடு தான் 80% ஆஃப் லைஃபாக சங்க காலத்துக்கு முந்தைய காலத்திலிருந்து, அதாவது 20,000 இயர்ஸ் அவங்க இப்போ களிமண்ணை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்த காலம் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடியது 20,000 இயர்ஸ், 20,000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து பயன்படுத்துகிறாங்க. பட்டு அந்த டெக்னாலஜி எவ்ரி 1000 இயர்ஸ், எவ்ரி 3000 இயர்ஸ், 4000 இயர்ஸ் இந்த மாதிரி காலகட்டங்களில் சேஞ்சஸ் ஆகிருக்கு. பட் அவங்க களிமண்ணினுடைய பயன்பாடு அவ்வளோ காலங்களாக நம்ம நீடித்து அதனுடைய தன்மையை இன்னமும் பயன்படுத்திட்டு வரோம். ஸோ அவ்வளோ சிறப்பானது களிமண் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகே, இனி அடுத்தது பார்ப்போம். 3000 வருடங்களாகவே சங்க காலத்திலிருந்து இது போன்ற உறை கிணறு என்று சொல்லக்கூடிய அடுக்கு கிணற்றை ஏற்படுத்தினார்கள். இந்த அடுக்காய் இருப்பதே செம்மண்ணால் செய்து, செம்மண் மற்றும் களிமண் கலந்து, அதனோட மணலும் கலந்து 3-4 பொருள்களை, சாம்பல், களிமண்,
செம்மண் இவைகளை கலந்து ஒரு வளையங்களாக செய்து, அந்த வளையங்கள் அனைத்தும் ஒரே விட்டம் உடையவை தான். டயாமீட்டர் சேமாக தான் இருக்கும், பட் ஆங்குலாக இருக்கும். ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அந்த டாப்லேருந்து பாட்டம் டாப் சின்னதாக இருக்கும். டாப்னுடைய டயாமீட்டர் விட்டம், பாட்டம் டயாமீட்டர் பிக்கு. இந்த மாதிரியான ஷேப்பில் செஞ்சு அதை கீழே இருந்து நல்லா இப்போ இந்த கிணறு வினை கிணறு இந்த அளவு இருக்குதுன்னா இதை சுற்றி ஒரு 2 அடிக்கு பெரிய அளவில் முதல்ல கிணறை தோண்டி ஆழமாக மண்ணை எல்லாம் எஸ்கவேட் பண்ணி எடுத்துட்டு வெளியில் ஒரு வளையமாக வச்சு, ஒரு வளையத்துக்கு மேல் இன்னொரு வளையம், அப்போது ஒரு 500-400 வளையங்கள் கிட்டத்தட்ட செஞ்சு அதை ஒன்றா மேலே அடுக்கி செஞ்சு கொண்டு மண் அரிப்பு ஏற்பட்டு மண் உள்ள கிணற்றுக்குள் வந்துடக்கூடாது. 1. 2வது இந்த கிணற்றில் உள்ள அடியில் உள்ள ஊற்று எந்த வகையிலையும் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது மண் அரிப்பால். அதுபோக நாம் உபயோகப்படுத்துவதற்கும் அதன் உள்ளிருந்து நீரை எடுப்பது எப்படி எடுத்திருக்காங்க, கயிறு கட்டி ஒரு மண் கலயத்தின் கழுத்தில் கயிற்றை கட்டி அதை உள்ளே போட்டு அதிலிருந்து தண்ணீரை இறைத்து எடுக்கும்போது சைடில் அந்த மண் கலயம் தட்டுனா உடஞ்சிடும். அப்படி தட்டினாலும் அதில் எந்த பாதிப்பு ஏற்படாத வகையில் அந்த ஆங்கிள் இதனுடைய அந்த வளையத்தினுடைய ஆங்கிளை திருப்பி வைத்து ஒன்றொன்றாக மேலே வைத்து அவர்கள் கட்டிய அந்த நுட்பம் நம்மெல்லாம் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் அந்த டெக்னாலஜியை. ஸோ அப்படி நிறைய கூர்மையாக சுற்றுச்சூழலை பயன்பாட்டு முறையையும் சுற்றுச்சூழலையும் நல்ல கூர்மையாக ஆலோசனை செய்து தான் அனைத்து வேலைகளையும் செய்திருக்காங்க மூதாதையர்கள். அப்போ இந்த உறை கிணறு அப்படிங்கிறது இப்போவும் நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட போது நீர் இருந்திருக்கு அதில். அப்போ அந்த அளவுக்கு அதனுடைய ஸ்திரத்தன்மையும் கட்டுமானத்தினுடைய அந்த பாங்கும் அவ்வளோ நல்லா நம்ம சங்ககால தமிழர்களினுடைய கட்டுமான திறமையும் ஒர்க் டெடிகேஷன் சொல்லக்கூடிய அந்த வேலையில் ஸ்ரத்தை அல்லது அதனுடைய கருத்து ஆழம், அதனோட ஈடுபாடு அவ்வளவு நல்லா இருந்திருக்கு நம்மளோட தமிழர்கள். அதனால தான் நம்மளும் இப்போது ஒர்க் டெடிகேஷனோட ஒரு வேலையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த உறை கிணறு அப்படிங்கிறது நிறைய இடங்களில் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய இடங்களில் ஆற்று எங்கெல்லாம் இருக்கோ அங்கே நாகரிகம், அங்கெல்லாம் உறை கிணறுகள் இருந்திருக்கிறது. இப்போது இது பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அடுத்தது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் சொன்னது போல் பாருங்கள், அதனுடைய அந்த உறை கிணற்றினுடைய அவுட்ரு சைடு ஆங்குலராக இருக்குது. அது ஆங்குலராக இருக்கிறதுனால தான் உண்மையில் ஒன்று கரெக்டாக அடுக்கி வைக்க முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் அது நல்ல ஸ்திரமாக இருக்குது. ஓகே, இனி அடுத்ததுக்கு வரேன். களிமண்ணை நன்றாக பிசைந்து அதில் பல்வேறு உருவங்கள் பட்டறிவின் வாயிலாக செய்து அதை பயன்படுத்தி வந்த நமது ஆதி தமிழர்கள் அவர்களின் வாழும் காலம் மட்டுமல்லாது அவர்கள் வாழ்ந்து முடித்த பின்பு அவர்களுடைய அந்திம அந்த காலத்தையும் அவர்கள் மிகுந்த மரியாதையும் மிகுந்த அன்பும் செலுத்தி அதனுடைய உரிய சடங்கை செய்தார்கள். எப்படி என்றால், அவர்கள் நிச்சயமாக நம்பினார்கள், ஆதி தமிழர்கள் மட்டுமல்லாது உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள 2000, 3000, 4000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் இறப்பிற்கு பின் இறந்த பின் நிச்சயம் மறுவாழ்வு உண்டு என்பதில் கிரேக்கர்கள் மட்டுமல்லாது நமது இந்தியர்களும் நம்ம தமிழர்களும் அதை நம்பினார்கள். எப்படி என்றால், இதில் இருவேறு வேறுபாடுகள் உள்ளது.
ஒன்று, ஆரியர்கள் இங்கு மத்திய ஆசியா வழியாக கிமு 600 மற்றும் அதற்கு முன்பே இங்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று தோன்றுகிறது. அந்த காலகட்டத்தில் ஆரியர்களுடைய இந்த மதச்சடங்கு வழிபாடு இங்கு கலந்திருந்தது. தமிழகத்தோடு கலந்து அவர்களும் வாழ்ந்து வந்ததினால் அந்த பண்பாடு இவர்களிடமும் ஏற்பட்டது. எப்படி என்றால், இதில் ஒரு சாரார் இறந்த அவர்களுக்கு ஈம கிரியைகள் செய்து உடலை மண்ணில் புதைத்து நடுகள் நட்டு அவரின் சிறப்பை அதில் எழுதி அதை மறவாமல் அதனுடைய நினைவு நாளை ஆராதித்து வந்தது ஒரு சாரார். மற்றும் ஒரு சாரார் பிறப்பிற்கு பின் மறுவாழ்வு உண்டு என்பதை தீர்க்கமாக நம்பி தாயின் கருவறை போன்ற ஒரு மண் பானை ஒன்றை செய்து அந்திம காலத்தில் அவர்கள் மூதாதையர்களை நன்றாக அவர்கள் பராமரித்து அதன் பின்பு அவர்கள் இறந்தவுடன் தாயின் கருவறை போன்ற அமைப்பு கொண்ட அந்த பானையினுள் அவர்களை வைத்து அந்த வெளியில் எரியூட்டி அந்த எலும்புகளின் சாம்பல் மட்டும் இந்த தாயின் கருவறை போன்ற அமைப்புள்ள பானைக்குள் வைத்து அதற்கு உண்டான காலநாகரிக முறைக்கு ஏற்ப காலகட்டத்துக்கு ஏற்ப சடங்குகளை செய்து மண்ணின் ஆழத்தில் ஒரு 6-7 ஃபீட்ஸ் டெப்த்து உள்ள அந்த பானையை வைத்து அதன் மேலே அதை ஒரு கல் வைத்து மூடி அதன் மீது சில சடங்குகளை சிறு சிறு கற்கள் வைத்து சடங்குகள் செய்து காலத்திற்கு ஏற்றாற்போல் 1000 வருட 3000 வருடங்களுக்கு முன் ஒரு வகையான சடங்கு, ஒரு 500 வருடங்களுக்கு முன் ஒரு வகையான சடங்கு. ஆனால் இன்றும் மாறவில்லை. இன்றும் ஆரியர்கள் இன்றும் ஆரியர் என்று சொன்னால் வடமொழியில் பேரரசன் மிகுந்த வலிமை கொண்டவன் என்று பொருள். இங்கு பிராமணர்கள் என்பதை ஆரியர் என்று நாம் தவறாக புரிந்து கொண்டுள்ளோம். அதாவது பாரசீகம் மற்றும் ஐரோப்பா அங்கிருந்து வந்தவர்களுக்கு உண்டான இந்த சடங்கு முறையானது இவ்வாறு இருந்திருக்கிறது. உள்ளே வைத்து அது சாம்பலோடு உள்ளே வைத்து அதன் மேற்க வைத்து பாதுகாத்து உள்ளே வைத்து உள்ளனர். ஆனால் தமிழர்கள், ஆரியர்கள் இல்லாத தமிழர்கள் அவ்வாறு செய்யவில்லை. உடலை மண்ணிற்குள் புதைத்து அதனை மரியாதை செய்து வந்தார்கள். இப்பொழுது இதனுடைய பயன்பாடை நாம் தெரிந்து கொண்டோம். இனி அடுத்தது என்ன என்பதை பார்ப்போம். சிந்து சமவெளியில் வாழ்ந்தவராகட்டும், நமது தென்னிந்தியாவில் சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழர்களாகட்டும், அவர்கள் வாழும் காலத்தில் அவர்களுடைய குழந்தைகள் மற்றும் சிறு வயதிற்கு உண்டான அந்த பருவத்தின் தன்மையினை மிகுந்த மதிப்பும் மிகுந்த அன்பும் கொண்டிருந்தார்கள் என்பதற்கு இது போன்ற களிமண் பொம்மைகள் சாட்சியாக உள்ளது. பொம்மைகள் விளையாடியது மட்டுமல்லாமல் அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளை பரிசுகளாகவும் தனக்கு அன்புக்குரியவருக்கு கொடுத்ததாகவும் உள்ளது. இது மிகுந்த ஒரு பாராட்டுதலுக்குரியது, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. இனி அடுத்ததை பார்ப்போம். களிமண்ணில் பலகை செய்து அவர்கள் நினைத்த உருவத்தில் ஒரு அவுட்லைன் வரைந்து கொண்டு களிமண்ணை அதில் ஒட்ட வைத்து சற்று மட்டுமே மேடாக செய்த ஒரு சிற்ப கலைக்கு பெயர் பேஸ் ரிலீஃப் அல்லது லோ ரிலீஃப் என்று நாம் இப்பொழுது சொல்கிறோம். இதை 4000 வருடங்களுக்கு முன்பிருந்தே இந்த வகையான கலை இருந்துள்ளது என்பது தெரிய வருகிறது. இவைகள் எதற்காக பயன்படுத்தினார்கள் என்றால், அரச முத்திரை
இப்பொழுது ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டிற்கும் வணிகம் செய்த பொழுது அவர்களுடைய களம் செல்லும் பொழுது அதில் முக்கியஸ்தர் ஒருவர் இருப்பார். அவரிடத்தில் இந்த ராஜமுத்திரை கொடுக்கப்பட்டு மற்றொரு நாட்டிற்கு அது செல்லும் வகையில் இங்கிருந்து தான் இந்த பொருள் வருகிறது. இதனுடைய தன்மையும் அதனுடைய மதிப்பையும் அதில் இணைத்து அனுப்பியது. அது போன்ற வேலைகளுக்கு இது போன்ற முத்திரைகள் அது மட்டும் இல்லாமல் இந்த களிமண் பலகைகள் செய்யப்பட்ட இந்த புடைப்பு தன்மையானது ஏற்பட்ட பேஸ் ரிலீஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியதாவது. மேலும் அடுத்த ஒரு காலத்திலிருந்து அடுத்த காலத்திற்கு தங்களுடைய நாகரிகம் மற்றும் தங்கள் வாழ்ந்த தன்மையினையும் வெளிப்படுத்துவதற்காகவும் ஏற்பட்டது. மேலும் அக்காலத்தில் ஓலைகள் இல்லாத காலத்தில் தங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்காகவும் இந்த கிளே ஸ்லேட் அதில் பேஸ் ரிலீஃப் செய்து பயன்படுத்தியாக தெரிய வருகிறது. மேலும் இது போன்ற சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஸ்லேட்டுகளும் அதனுடைய பயன்பாடுகளின் வேறு வகையான பயன்பாடுகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, போகலாம். நெக்ஸ்ட்டு we can go நெக்ஸ்ட்டு. என்ன செஞ்சுருக்காங்க இப்போது நான் சங்க காலத்தில் இருந்து நம்ம இப்பொழுது ஒரு 16ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வந்துட்டோம். இப்போ பார்த்தா அகல் விளக்குகள் அரண்மனைகளில் மிகுந்த முக்கியமான ஒரு பொருளாக இருந்திருக்கிறது. அரண்மனை மட்டுமல்லாது கிராமங்களிலும் சரி, வழிபாட்டு தலங்களிலும் சரி, இந்த களிமண்ணால் செய்யப்பட்ட விளக்குகள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கு. இதுவும் செங்கல் சூளையில் ஆயிரக்கணக்கானவைகளை வைத்து சுட்டெடுத்து எண்ணெய் ஊற்றி பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதற்காகவே கட்டுமானத்தில் ஒரு முக்கோண அமைப்பில் ஒரு பள்ளம் செவுற்றில் செய்து அதில் இது அகல் விளக்கை ஏற்றி சுவரெங்கும் ஏற்றி வைப்பார்கள். அதுவே அவர்களுடைய வாழ்வதற்கும் நடப்பதற்கும் செல்வதற்கும் வருவதற்கும் இரவு பொழுதில் மிகுந்த பயனுள்ள ஒரு விளக்கு அமைப்பாக அக்காலத்தில் இருந்துள்ளது. இப்போ பார்த்தோன்னா இப்போவும் இந்த அகல் விளக்கில் அச்சில் செஞ்சதை விட கையில் இதை பிசைஞ்சு கையிலேயே செய்கிறவங்க இருக்காங்க. அதை வாங்கிட்டு போய் ஏற்றி அதில் வரக்கூடிய ஆனந்தமும் அதில் வரக்கூடிய ஒளியும் அந்த உழைப்பாளியினுடைய மனது ஒரு நிறைந்து இருப்பது அவர்கள் அனைவரும் ஒளி பெற வேண்டும், அனைத்தும் பெற வேண்டும் என்று அவர்கள் செய்ததனுடைய முதன்மையான அதனுடைய நன்மையை எல்லோரும் பெற முடியும். ஆகவே கைகளாலேயே செய்து இவ்வாறு விற்பனை செய்பவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது நம்மோட தலையாய கடமை. இனி இது போன்ற அகல் விளக்குகள் பயன்பாடு எக்காலத்திலும் உள்ளது. இப்பொழுது அடுத்தது என்னவென்று பார்ப்போம். சங்க காலம் முதலே கூரையின் மேல் பலகைகள் அமைத்து அதில் ஓடுகளை வேய்ந்து அந்த ஓடுகளை 3 ஓடுகள் குவிவாகவும் ஒரு ஓடு மேல் நோக்கியும் வைத்து நீர் வடியும்படியாக அமைத்தது. 3000 ஆண்டுகளாகவே இவ்வாறு ஓடுகள் வேய்ந்து செய்து வருகிறார்கள். அதற்கு முன்தான் ஓலைகளை பயன்படுத்தினார்கள். ஓட்டு வீடுகள் ஒன்றும் புதிதல்ல. ஓகே, இனி அடுத்தது என்ன என்று பார்ப்போம். இப்போது தற்காலத்தில் களிமண்ணால் செய்து பரவலாக பயன்படுத்தி வரக்கூடிய பொருள் என்று நாம் அறிந்தோம் என்றால் அது நீர் வைக்கும் குடம். அதில் கீழே ஒரு பிளாஸ்டிக்கிலான ஒரு குழாயை பொருத்தி
அதை நீர் வருவதற்கு வழி செய்து உள்ளே குளிர்ச்சியான நீரை வைத்துக்கொண்டு பருகி வருவது தற்காலத்து களிமண் பாண்டம் பிரபலமாக உள்ளது. ஆகட்டும். ஓகே, மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மை டியர் வியூவர்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் லைக் பண்ணுங்கள், இன்வால்மெண்ட்டை குறைய விடாதீங்க. இது போன்ற விஷயங்களை தேடி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.